la. Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். படம் வந்து 3 மணி நேரம் போகிறதே தெரியல. விறுவிறுன்னு இருக்கு. ஸோ அதை வந்து அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நான் கூட இதை வெளியில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு. அஜித் இருக்காரா இல்லை? அஜித் உறுதியாக இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக யார் கிளப்பி விட்டதுன்னு தெரியல. வெங்கட் பிரபுவை பொறுத்த அளவுக்கு அஜித்தும் வேணும், விஜயும் வேணுங்கிற ஒரு இடத்துல அவர். அஜித்துக்கும் வெங்கட் பிரபுக்கும் நடுவில் ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு. அதை வெங்கட் பிரபுவே நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய், விடாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அதையும் கூல் பண்ணிட்டு வந்துட்டார். சிவகார்த்திகேயன், த்ரிஷா எவ்வளோ வாய்ப்புகள்? 2 பேரும் கட்டாயமாக இருக்காங்க. த்ரிஷாவுக்கு ஒரு பாடல் இருக்கு. சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டதை நம்ம அப்பவே ஜெய் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டதெல்லாம் சொல்றாங்க. அப்படியே தத்ரூபமா அவரை கொண்டு வந்திருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் படத்துல ஒரு விஜயகாந்த் வந்தார். அந்த மாதிரி ஒரு உருவ ஒற்றுமையோட இந்த படத்துல ஜெயிலரை விட இது அதிகமா வருமா, வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் நினைப்பாங்க. வேட்டையன் வந்து கோட்டு வசூலை முறியடிச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ரஜினி மாதிரி ஒரு பெரிய அசுரனை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ரொம்ப பொயட்டிக்கா ஒரு கதையை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் எடுபடாது. அதனால வந்து ஒரு நிச்சயமா மாரி செல்வராஜ் படம் பண்றதுக்கு முக்கிய நிலைகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மனர்ல அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய அப்டேட்ஸ் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். சிறப்பு சார். கோட் படத்தை பத்தின பரபரப்பு தான் போய்கிட்டு இருக்கு சார். ப்ரொமோஷன்ஸ் இல்லை அப்படின்றத ஒரு பக்கம் பார்த்தாலுமே கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா அர்ச்சனா ஒரு பக்கம், வெங்கட் பிரபு ஒரு பக்கம்னு பயங்கரமா அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. படம் நெருங்க இதுக்கான ஹைப் இன்னும் டபுள் மடங்கு ஆகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆனால் நிஜமாவே நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருந்தேன். வேற ஒரு ஆடியோ லான்ச்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச் இருந்ததுன்னா அதோடைய ப்ரொமோஷனே வேற அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் தீவிரமாக இறங்கி அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வெற்றிடத்தை வந்து இவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக வெங்கட் பிரபுவாவது நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு சினிமாவில் வந்து பல நேரங்களில் ஒரு மீடியாக்களில் உட்காந்து ரொம்ப கேஷுவலாக பேசி பழகினவர். பட் அர்ச்சனாவை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இப்போதான் இந்த படத்தில் தான் ஃபுல் ஹேண்ட் அவங்க எடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து உட்காந்து கண்டினியூஸாக எந்த சேனலை திருப்பினாலும் அந்த படத்தின் மேலே வந்து ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி பேசி நிஜமாகவே அவங்கள ரொம்ப பாராட்டலாம். இந்த 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் அதே நேரத்தில் படத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எதையுமே வெளியில் சொல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொண்டு போயிட்டாங்க. ஓகே. ஆனால் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணுறீங்க. அந்த சென்சார் போர்டெலாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் என்ன சார் சொன்னாங்க? படம் எப்படி இருக்கா? இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசினேன். அவருக்கு வந்து வெளிநாட்டில் படம் பார்த்து சென்சாரில் பார்த்த ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி படம் வந்து 3 மணி நேரம் போகிறதே தெரியல, சும்மா விறுவிறுன்னு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நான் கூட இதை வெளியில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம், படம் வரும்போது வேற ஒன்றா இருக்குது அப்படின்னு சொன்ன. இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஓகே. 3 மணி நேரம் நல்லா ஸ்பீடாக விறுவிறுன்னு இருக்குன்னா அவர் சொன்னார். ஓகே. அதில் இருக்க அந்த சஸ்பென்ஸ் தான் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளே பிரேக் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் கேள்விப்படாத, நாங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குதா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஜித்தோட வாய்ஸ் ஓவர் உள்ளே இருக்குங்களா சார்? அஜித் இருக்காரா இல்லை? அஜித் உறுதியாக இல்லை. ஆமாம். ஓகே. அது வந்து சும்மா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக யார் கிளப்பி விட்டதுன்னு தெரியல. சரி. இன்னொன்று வெங்கட் பிரபுவை பொறுத்த அளவுக்கு அஜித்தும் வேணும், விஜயும் வேணுங்கிற ஒரு இடத்துல அவர் இருக்கார். இன்னொன்று வந்து நான் அஜித்துக்கு எதிரி இல்லை, நான் விஜய்க்கு எதிரி இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து இங்கே சொல்லிட்டாருனாலே போதும். அந்த படத்துக்கு எந்த எதிர்ப்பும் வராது. இப்போ விஜய் வச்சு படம் பண்ணியிருந்தா கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னு கூட கசிய வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி எதுவுமே இல்லை. இந்த படப்பிடிப்பு நடந்து முடிகிற வரைக்கும் விஜய் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காரு. ஆக்சுவலாக விஜயே வந்து கொஞ்சம் மூடி டைப்பு. ஆமாம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டா கொஞ்சம் அவர் பாட்டா ரொம்ப ஈஸியாக போய் சிங்க் ஆக மாட்டார். வெங்கட் பிரபு ஷூட்டிங்கில் அவர் அவ்வளவு இலகுவாக போய் அவங்களோட பழகி ரொம்ப தினந்தோறும் அரட்டை கச்சேரி அந்த அளவுக்கு போயிருக்காரு. ஸோ அப்போ விஜய்க்கு ரொம்ப பிடித்த இடத்துல வெங்கட் பிரபு வந்துட்டார். அதே மாதிரி அஜித்துக்கும் வெங்கட் பிரபுக்கும் நடுவில் ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு. அதை வெங்கட் பிரபுவே நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய், விடாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அதையும் கூல் பண்ணிட்டு வந்துட்டார். கூல் பண்ணி அதை வந்து மக்கள் மத்தியிலையும் ப்ரூவ் பண்ணிட்டார். எனக்கு அவருக்கும் எந்த மனஸ்தாபமும் இல்லை, அப்படி பாருங்க ஸ்டில்ல பாருங்கன்னு எடுத்து போட்டு சொல்லாமல் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டார். எப்போவுமே வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், விஜய் படம் வரும்போது அஜித் ரசிகர்கள் வந்து அதை பொழக்கணுங்கிற முடிவோட வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் அது நடக்குது. ஓகே. ஏன்னா வெங்கட் பிரபுவுக்காக நம்ம அமைதியாக இருப்போம்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதான் சார் அந்த வாய்ஸ் ஓவர்லாம் இருக்குது அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித்தும் வெங்கட் பிரபுவும் மீட் பண்ணது கூட இந்த விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அஜித் இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை மேக்ஸிமம் கிடையாது. ஓகே, கிரிக்கெட் வீரர் தோனி இருக்கிறதாவும் கேள்விப்பட்டோம். அது ஸ்டேடியமில் நடக்கிறதுனால பின்னாடி சிஎஸ்கேன்றதுனால அவரும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இருக்கு. கிரிக்கெட் பிளேயர்ஸ் இதில் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஓகே, பட் அவங்க தோனி கிடையாது. தோனி இதில் இல்லை, உறுதியாக இல்லை. தோனி இல்லை. சிவகார்த்திகேயன் த்ரிஷா எவ்வளோ வாய்ப்புகள்? 2 பேரும் கட்டாயமாக இருக்காங்க. த்ரிஷாவுக்கு ஒரு பாடல் இருக்கு. ஓகே, சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டா நம்ம அப்போவே சொன்னோம். ஷூட்டிங் நடந்து முடிஞ்சோடனே ஷூட்டிங் இப்போ தான் முடிச்சாங்கங்கிற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். சிவகார்த்திகேயன் இருக்கார் படத்தில். சிறப்பு. ஆனால் த்ரிஷா அந்த மட்ட சாங்கில் இருக்கிறதும் அவங்கள காட்டல அப்படின்ற வருத்தமும் த்ரிஷா ஃபேன்ஸுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஏன் சார் இன்னும் ஏன் இவ்வளோ சஸ்பென்ஸ்? இல்லை, பொதுவாக வந்து படத்தில் நிறையா சஸ்பென்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னா அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஓகே, அப்படியே நம்ம அங்கங்கே தகவலை கலெக்ட் பண்ணி சில விஷயங்களை வெளில சொல்லிட்டோம். விஜயகாந்த் வந்து ஏஐயில் வராருங்கிற தகவலை நம்ம வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம். நம்ம தான் முதல்ல சொன்னோம். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் மெல்ல அவங்களே பட நிறுவனமே மெல்ல மெல்ல அதை சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் பல சஸ்பென்ஸ் இருக்குது படத்தில்ங்கிற மாதிரி தான் அவங்க இன்டர்வியூலாம் சொல்கிறாங்க. பட் அந்த சஸ்பென்ஸு தோனியும் கிடையாது, அஜித்தும் கிடையாது. இந்த டிஏஜியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏஐயாக இருக்கட்டும், நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில தவறுகள் இருந்ததும் அவங்களும் கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் கேப்டன் அவர்கள் மூலிமா அவங்க ரசிகர்கள் ரொம்ப காத்து கிடக்கிறாங்க. அதில் எந்த தவறும் நடந்துடக்கூடாது. ஸோ அந்த டீமாக இருக்கட்டும் இல்லை விஷுவலாக இருக்கட்டும் எந்த மாதிரி வரப்போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இல்லை, ஏற்கனவே விஜய் சொன்னது என்னன்னா, அது வந்து எங்கேயும் பொம்மை மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. ஓகே, இன்னொன்று அதை நான் பார்ப்பேன், பார்த்துட்டு எனக்கு திருப்தியாக இருந்தால் தான் நீங்கள் படத்தில் வைக்கணும், இல்லைன்னா அந்த போர்ஷனே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே. ஸோ அதற்கப்புறம் வந்து விஜய்க்கு காமிச்சு விஜய் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே தத்ரூபமாக அவரை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஒரு விஜயகாந்த் வந்தார்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு உருவ ஒற்றுமையோட அந்த படத்தில் வருவாருன்னு சொல்றாங்க. அது எத்தனை நிமிஷம் வர்றாருன்னு தெரியல. அது மட்டும் விஜய் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. ஓகே, படம் ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பண்ண போற சாதனைகள் இனிமேட்டு அதை பத்தி தான் சார் பேசுவாங்க. படம் எப்படி உருவாச்சு அப்படின்றது ஒரு கட்டத்தில் இருந்தாலும் இது என்னென்ன சாதனை பண்ண போகுது, எவ்வளவு வசூல் பண்ண போகுது அப்படின்றது, எந்த அளவுக்கு இது ஸ்கிரீனிங்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் கோட்டை. ஆக்சுவலாக இப்போ நேற்று திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது இந்த மாதிரி வந்து எல்லா தியேட்டர்கள்லையுமே கோட்டு திரையிடப்படுறதா ஒரு தகவல் இருக்கேன் அப்படின்னா, இல்லை வாழை நல்லா போயிட்டுருக்கு, அதை எப்படி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போட முடியும் அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. ஓகே, பட் நாம் சில இடங்களில் விசாரிக்கும் போது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுடைய திரையரங்க உரிமையாளர்லாம் சங்கத்தில் தான் இருக்கார். பட் மற்ற ஏரியாக்களில் விசாரிக்கும் போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து கோட்டு போடுற மனநிலையில் தான் இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு இந்த கோட்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் வாழையை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த கூட்டம் குறையும் போது திரும்ப தூக்கி வாழையை போட்டுக்கலாம். இந்த ஒரு 2 நாளைக்கு எல்லா ஸ்க்ரீன்லையுமே வந்து கோட்டை போடுவோங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கோட்டு தான் ஓடும். சார் இந்த ப்ரீ புக்கிங்கில் பயங்கரமான ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கு அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக கோட் அந்த கட்டத்தில் இருக்கா? ஆமாம், அப்படி தானே இருக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியுமே. ஆமாம் சார், எல்லாமே புக் ஆயிருக்கு. அது ஏன்னா இது இப்போ சத்தியம் தேட்டரில் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் வெளியில் வந்து க்ரௌட் அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க. கோயில் திருவிழா மாதிரி இருக்கு. இன்னொன்று என்னென்னா, விஜய் வந்து சினிமா விட்டு போகிறாருங்கிறதே பல பேருக்கு வந்து அடடா என்னடா இது கடைசி படமாக இருக்குமோ, அடுத்து ஒரு படம் வருதுங்கிறதெல்லாம் வேற. ஆனாலும் அவங்க வந்து இந்த படத்தை ஏதோ ஒரு பிரியா விடை கொடுக்குற லெவலில் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பக்கம் கூட்டம் வழக்கமாக இந்த லோகேஷ் கனகராஜ் படம் விஜய் படம் பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். மாஸ்டருக்கு இருந்துச்சு, அடுத்து லியோவுக்கு இருந்துச்சு. அது மாதிரி வெங்கட் பிரபு படத்துக்கு இல்லையேன்னு பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதை வந்து இந்த புக்கிங் மாற்றிருக்கு. ஓகே, ஆனால் லியோவே மிஞ்சிச்சா கோட் அப்படின்றது இன்ன வரைக்கும் அந்த கேள்வியாகவே இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும்? படம் வந்த பிறகு தானே சொல்ல முடியும். ஓகே, எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும் சார், எக்ஸ்பெக்டேஷன் குறைவாக தாங்க இருக்குது. ஓகே, அது வந்து லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இருக்குமாங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இல்லை. வெங்கட் பிரபு கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், நடுவில் ஏதாவது சின்ன சின்ன காமெடி ஏதாவது ஒன்று போகும், பிரேம்ஜி வச்சு எதையாவது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் டோட்டலாக வெங்கட் பிரபுக்கே அது ஒரு புது படமாக இருக்கும். ஓகே, அதுதான் சொல்கிறேனே. இப்போ மாநாடு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? வெங்கட் பிரபு படத்துலேயே அது ஒரு வித்தியாசமான படமாக இருந்துச்சு இல்லை? மாநாடு மாதிரி இது ஒரு ஸ்பீடான படமாக இருக்கும். படம் ஆரம்பிச்சதும் தெரியாது, முடியறதும் தெரியாது, அவ்வளோ ஸ்பீட் இருக்குன்றாங்க.
ஓகே, இதே மீறி எல்லாரும் கேட்கிற கேள்விதான் சார். இந்த 1000 கோடின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயிலரை இது மிஞ்சுமா, ஜெயிலர் வசூலை தாண்டுமா அப்படின்றதான் உங்களோட பார்வையில? இல்லை எந்த படத்தையுமே நீங்கள் அப்படி கணிக்கவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் படம் பார்த்தா தானே இது ஓடும் ஓடாதுங்கிற இடத்துக்கே நம்ம வருவோம். ஜெயிலர் வர்ற வரைக்கும் ஜெயிலரை பற்றி நமக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லையே. ஆமாம், வந்த பிறகு தானே அடடா நல்லா இருக்கேன், எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சா அது பாட்டை மழை மழை இழுத்துட்டு ஓடிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு ஸ்கேலாக வச்சுக்கலாம். ஜெயிலரை விட இது அதிகமாக வருமா, வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் நினைப்பாங்க. அதே மாதிரி ரஜினி ரசிகர்கள் வேட்டையன் வந்து கோட்டு வசூலை முறியடிச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம்தான். ஆனால் அந்தந்த படத்தின் தன்மை தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அது திரைக்கு வந்து அது ஒருவேளை எல்லாரும் ரசிக்கிற படமாக இருந்தால் இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பொறுத்திருந்து தானே. ஓகே, ஆனால் இந்த 2024 வரக்கூடிய பெரிய ஸ்கேலில் வரக்கூடிய முதல் படமாக கோட், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் சமரசம் செய்கிற மாதிரி கோட்டோட வசூலோ கோட்டோட படத்தோட ரிசல்ட்டோ இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக. ஓகே சார், இது பக்கம் இருந்தாலும் மாநாடு வேலைகளும் தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. மாநாடு காரணத்துக்காக தான் விஜய் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இதோட ஈவெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே தவிர்த்தாரோ இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாரோ? அது உண்மைங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஏதோ கொடியெல்லாம் தியேட்டரில் கட்ட வேணான்னு சொன்னதா ஒரு தகவல் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நிஜமாவே விஜய் கிரேட். அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஏற்கனவே அனுபவிச்சிட்டாரு. இங்கே தலைவான்னு ஒரு படத்தில் ஒரு அரசியல் ரீதியாக பல அழுத்தங்களை அனுபவிச்சாரு, கத்தியில் அனுபவிச்சாரு. இன்னும் பல படங்கள் அவருடைய படங்கள் திரைக்கு வரும்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு அழுத்தம் அரசியல் கட்சிகளால் கொடுக்கப்படுது. அப்போ அரசியல் பேசுனா நம்ம படத்துக்கு சிக்கல் வரும், நம்மளை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வருங்கிறத அவர் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ அதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அரசியல் ரீதியாக எந்த எதிர்வினையும் காட்டக்கூடாதுன்னு பார்க்குறாரு. இப்போ நினச்சிருந்தா இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவர் இங்கே வந்து மாநாடு வேலையை பார்த்துருக்கலாம், கோட் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த மாநாடை நடத்திருக்கலாம். ஆனாலும் அவர் அது வேணான்னு முடிவெடுத்துட்டார். ஓகே, கோட் ரிலீஸ் ஆகி நிம்மதியாக போயிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம மாநாடை வச்சுப்போம். ஏன்னா மாநாடுன்னு வந்துட்டாருன்னா அங்கே ஒரு அரசியல் பேசி ஆகணும், யாரையாவது காயப்படுத்தி தான் ஆகணும். நீங்கள் காயப்படுத்தாமல் ஒரு அரசியல் பண்ணவே முடியாது. அப்போ அது வந்து என்னென்ன மாதிரி டென்ஷனை கொடுக்குங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ தேவையில்லாமல் நமக்கு ஒரு 200 கோடி சம்பளம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளரை மேற்கொண்டு ஒரு 200 கோடி படம் போட்டு படம் எடுத்த ஒருத்தரை நம்ம வந்து டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து மாநாடே தள்ளி போகணும்னு நினச்சிருக்கிறாரு. அதனால் அரசியல் இந்த படத்துக்குள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி 200 கோடி அவர் சம்பளம், 200 கோடி படத்தோட பட்ஜெட், மொத்தம் 400 கோடி. 400 கோடின்றது கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியில அதிகமான பொருள் செலவில் எடுக்கக்கூடிய முதல் நடிகரா விஜய் அவர்கள் இருக்காரு சார், இல்லை ஒரே நடிகரா விஜய் இருக்காரு? இப்போதைக்கு அவர் தான். இப்போதைக்கு அவர் தான். ஓகே, அந்த 400 கோடி இப்போ வரைக்கும் டேலி பண்ணிட்டாங்களா சார்? நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் பண்ண அந்த டேபிள் பிஸ்னஸே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றது. அந்த 400 கோடி இப்போ வரைக்கும் அவங்க தயாரிப்பாளர் சொல்கிறாங்களே, அதை நம்ம கேட்டு தானே ஆகணும். ஓகே சார், மாநாட்டுக்கு வந்து அனுமதி கேட்டிருக்கிறதாகவும் அவங்க சில கேள்விகள் எழுப்பினதாகவும் சரியான அணுகுமுறை இல்லையோ அப்படின்றது ஏதாவது தமிழக வெற்றி கழகத்தில் சரியான அணுகுமுறை இல்லைன்னு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கா? இல்லைங்க, இப்போ ஒரு கட்சின்னா அவங்களுக்கு நல்ல லாயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆமாம், வெறும் புஷியானந்த் மட்டுமே அதை டீல் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்குன்னு இருக்கிற லாயர்கள் வந்து முறையாக காவல் அதிகாரிகள்கிட்ட பேசி சார் என்னென்ன முறையில் நாங்கள் அதை பண்ண போகிறோம்னு சொல்லி அதை சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அரசாங்கம் கேட்குற கேள்வி தான் நம்ம காமெடியாக இருக்குது. இப்போ இது இந்த ரேஸ் நடந்துச்சு, கார் ரேஸ் நடந்துச்சு, ஃபார்முலா 4. ஒரு பக்கம் டிராஃபிக் போகுது, இன்னொரு பக்கம் ரேஸ் நடக்குது. அப்போ அந்த ரேஸ் நடத்துறதுனால இந்த டிராஃபிக் பாதிப்பு இல்லை, பக்கத்து ரோடு தான் ரெண்டும், ரைட்டா? ஆனால் விக்கிரவாண்டியிலே எங்கேயோ ஒரு மைதானத்தில் நடக்குது, போக்குவரத்து பாதிக்கப்படும்னு அவங்க சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பக்கத்து ரோட்டில் நடக்கிறது பாதிப்பு இல்லையா, ஆனால் அங்கே வந்து எங்கேயோ நடக்கிறது பாதிப்புன்னா அப்போ நிச்சயமாக அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமாக ஆளுங்கட்சிக்கு இந்த மாநாட்டில் விருப்பம் இல்லை. ஓகே, இதை எப்படியாவது வந்து இந்த மாநாட்டுக்கு ஒரு சின்ன டென்ஷனை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறது கண்கூடாக தெரியுது. ஸோ அதனால் மாநாடு தொடர்பாக கேள்விகள் கேட்பதுங்கிறது ரொம்ப இயல்பானது. எல்லா காவல்துறையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சாப்பாட்டுக்கு அந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கீங்களா, ஆம்புலன்ஸ் இருக்கா, தீயணைப்பு வண்டி இருக்கா, இது எங்கே நிறுத்துவீங்க, அது எங்கே, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் முறையாக பதிலும் கொடுத்துருவாங்க. ஓகே, அது இயல்பானது. ஆனால் அதை தாண்டி ஒரு அழுத்தம் இங்கே கொடுக்கப்படுது இல்லை, அது அரசியல் ரீதியானது. ஓகே, ஆனால் அந்த கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அதெல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சிலர் வைக்கிறாங்களே சார், அந்த மாதிரி இருக்கா? இல்லை அந்த நிச்சயமா எல்லாம் கொடுத்துருப்பாங்கங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதில் ஒன்று பத்தலன்னு கேட்பாங்க. அதுதானே அரசியல். நீங்கள் ஏன் இதை கொடுக்கல, நீங்கள் அதை கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. சாதாரண அரசியல் முடிஞ்ச அளவுக்கு அந்த கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறது தானே. சிறப்பு. 23ஆம் தேதி மாநாடு நடக்குமா நடக்காது? ஆக்சுவலாக அந்த ஏதோ அவங்க ஜோசியர் வந்து ஜனவரிக்கு
தள்ளி வைங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் ஊடகங்களில் போயிட்டு இருக்கு. விஜயோட ஜோசியர். ஆமாம், விஜய் நம்ம தான் இந்த கடலூரில் ஒரு ஜோசியரை பார்க்குறாரு. நம்ம தான் முதல்ல சொல்லிடணும். இந்த மாதிரி இதில் கடலூரில் புஷி ஆனந்தின் மூலமாக விஜயை பார்க்க வந்தார். விஜய்க்கு அவரை பிடிச்சி போய் தொடர்ந்து தன்னுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அவர்கிட்ட தான் அனுமதி கேட்குறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாம் சார். இப்போ அந்த ஜோதிடர்கிட்ட தான் இவங்க திரும்ப போய் ஒரு டேட்டு கேட்டதா சொல்கிறாங்க. சரி, ஆக்சுவலாக இந்த டேட்டு குறித்து கொடுத்தது அவரு தான். ஆனால் ஒருவேளை இதில் வந்து எதாவது நடத்த முடியல அப்படின்னா நீங்கள் ஜனவரிக்கு போயிருங்கன்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஓகே. இப்போது இன்னைக்கு செய்தி என்னென்னா புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் கிடையாது, திட்டமிட்டபடி செப்டம்பர் 22 மாநாடு உறுதின்னு சொல்லியிருக்காரு. 22ங்களா சார் 23ங்களா? 22 தானே அவங்களுக்கு லக்கி நம்பர் வந்து 22 தானே. விஜய் பிறந்த தினம் வந்து ஜூன் 22ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 22 தான் நினைக்கிறேன். 22 தான். ஓகே. மாநாட்டிலேயாவது விஜய் அவர்கள் ஓப்பன் அப்பா ஆவாரா அப்படின்றதா? ஏன்னா இந்த எப்படி இந்த கோட்டோட ரிசல்ட்டை பார்த்துட்டு வெங்கட் பிரபு அவ்வளோ கட்டி தழுவி பாராட்டினாரோ அந்த அளவு கூட இன்ன வரைக்கும் செய்தியாளர்கள் வேற எங்கேயும் பேசல அப்படின்னு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. மாநாட்டில் விஜய் எந்த அளவுக்கு பேசுவார்ன்ற எதிர்பார்ப்பு. பேசியே ஆகுங்க, அப்போதான் கட்சி நடத்த முடியும். ஓகே. நீங்க பேசாம எப்படி கட்சி நடத்த முடியும்? குறைந்தபட்சம் நீங்க ஒரு மறைமுகமாவது 2 கட்சியை திட்டினாதான் தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சி வரும். இப்படி கட்சி திமுக அதிமுக எல்லாம் எப்படி வளர்த்தாங்க? அவங்க பேச பேச அப்படி வெறி கொண்டு எழுந்த தொண்டர்கள் தான் அவன் ஒரு 10 பேரை உள்ளே சேர்த்துக்கிட்டு கட்சிக்குள்ளே வருவான், வேகமாக ஒர்க் பண்ணுவான். நீங்கள் பட்ட சவச்சவன் அப்படியே ஆன்மீகம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கட்சி வேலைக்கு ஆகாது. சரி. ஸோ அதனால் அவர் நிச்சயமாக பேசுவார். பேசினா தான் அரசியல் நடத்த முடியுங்கிறது அவருக்கும் தெரியும். இந்த பக்கம் கூலி வந்துடும் சார். வேட்டையன் கங்கோ ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் பார்வையும் கூலி பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருந்து ஜெயிலருக்கு நடந்த ஃபார்முலா தான் இங்கேயும் நடக்குது. ஆனால் லோகேஷுக்கு ஒரு பாரி ஒரு ப்ரெஷரும் இருக்கா? இல்லை, அது ப்ரெஷர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய தொகையை தூக்கி உள்ளே போடுறாங்க. இப்போ ரஜினி வந்து 200 கோடி சம்பளம் வாங்கலைன்னா கூட நிச்சயமாக ஒரு 150 கோடி வாங்கிடுவோம் இல்லையா? அப்போ மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது வெறும் தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் போட்டு நீங்கள் அந்த காசை எடுக்க முடியாது. அப்போ மற்ற மாநிலங்களில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்பொழுது ஒரு மிகப்பெரிய தொகை அங்கேருந்து வரணும்னா அவங்கெல்லாம் இருக்கணும். அங்கே உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கணும். அமீர்கான் வரைக்கும் போயிருக்காங்க. இந்தியில போய் அமீர்கான்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேக்சிமம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். இன்னும் அவரோட அப்டேட் இன்னும் வரும். வரும். இப்போ பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த முறையான அக்ரிமெண்ட் இல்லை. சரி. அவர் ஏதோ அது சம்மந்தமாக பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓகே. பட் இவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உபேந்திரா, இந்த பக்கம் யாரு, சௌபின், நாகார்ஜுனா எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்கு. ஓகே. என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா அந்த எல்சியூன்றது இதில் இல்லை அப்படின்றத அவரும் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அதை பற்றியும் உங்களுக்கு உடன்பாடும் கிடையாது. ஆனால் கூலியோட இத்தனை கேரக்டர்ஸ் உள்ள இருக்காங்க, ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கான்றப்ப எப்படி என்னவா நம்ம எதிர்பார்க்கலாம்? அது தெரியல. அவர் லோகேஷ் கனகராஜுன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுருக்காரு. கதை வந்து நைட்டில் தான் நடக்கும். அது இந்த ஆரம்பத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒன்று வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே தங்கம் அது இதுன்னு என்னென்னமோ காமிக்கிறாங்க. பட் அதுதான் படமாக வரப்போகுதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த அறிமுகம் மேக்கிங் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படம் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் அதுதானான்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த இருண்ட பக்கங்கள்லேருந்து ஒன்று எடுப்பார் அவர். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. தேவாவா ரஜினி அவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவரும் வேட்டையை தாண்டி இத்தனை வருஷமா தாண்டி இந்த லோகேஷ் எல்லாம் பணியாற்றும் பொழுது இன்னும் அதிகப்படியான உற்சாகம் வந்துருதோ? அது எப்பவுமே அப்படி தானேங்க. நீங்கள் வயசு ஏற ஏற உங்களுடைய நட்பு வந்து இளைஞர்கள் பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வயசாகாமலே இருந்துடலாம். சரி. இப்போ ரஜினியெல்லாம் அந்த ஃபார்முலாவை கரெக்டாக பிடிச்சி கொண்டு வர நெல்சன், லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு ஒரு ட்ராவல் வந்து ரொம்ப கரெக்டாக பிடிச்சிட்டாரு அவர் அந்த இதை. ஸோ அதனால் இன்னும் பல வருடங்கள் போவார் அவர். இந்த இடத்துல நின்று அடிப்பார் அவர். ஓகே. மாரி செல்வராஜோட இணைய போறாரு சூப்பர் ஸ்டார், அதாவது ரஜினி அவர்கள் அப்படின்றதே மீறி நடுவில் நெல்சன் அப்படின்றவர் ஜெயிலர் 2 வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. எப்போ நடக்கும் சார்? மாரி செல்வராஜ் படம் வந்து அது மேக்ஸிமம் கிடையாதுங்க. ஓகே. ஆமாம், இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, கதையெல்லாம் கேட்டார். பட் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, மாரி செல்வராஜ் சொல்கிற தயாரிப்பாளர் ஒருத்தர், ரஜினி வந்து அந்த தயாரிப்பாளருக்கு பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை. ஓகே. இன்னொன்று மாரி செல்வராஜ் டைப்பான படங்கள் இப்போ நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் படங்கள்னா அதில் ஒரு ஃபார்முலா இருக்கும், ரொம்ப அப்படி மைல்டாக ஒரு கவித்துவமான ஒரு படமாக இருக்கும். இன்னைக்கு கமர்ஷியல் படங்கள் தான் ஜெயிக்கிற இடத்துல இருக்குது. ரொம்ப கவித்துவமான படங்கள்லாம் இங்கே பெருசாக ஓட மாட்டாங்குது. அதுவும் ரஜினி மாதிரி ஒரு பெரிய அசுரனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப பொயட்டிக்காக ஒரு கதையை கொடுத்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் எடுபடாது. ஸோ அதனால் வந்து அவர் நிச்சயமாக மாரி செல்வராஜ் படம் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ரஜினிக்காக மாரி செல்வராஜ் மாறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, அவர் ஒரு நம்ம ஸ்டைல் இதுதான் ஒரு கண்டென்ட் வச்சிருக்கோம். ஸோ அதை அவரும் மாற மாட்டார்.
அதனால் இது வந்து சும்மா சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க அவ்வளோதான். அது அடுத்த கட்டத்துக்கு நகராது. இல்லை கூலி இப்போதான் சார் படப்பிடிப்பு தொடங்கியிருக்காங்க. அது வரைக்கும் நெல்சன் வெயிட் பண்ணுமா? ஏன்னா ஜெயிலர் வந்து வேட்டையன் வரப்போகுது, அதுக்கப்புறம் கூலி வரப்போகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா நெல்சன்? ஆமாம், அதுதானே லைன் அப் உங்களுக்கு. சரி, ஏற்கனவே வந்து இவ்வளவு தூரம் லேட் ஆகுது, நம்ம நடுவில் இவ்வளோ காலம் இருக்குன்னு தான் நெல்சன் வந்து நடுவில் ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு கேட்டார். அப்போ சன் பிக்சர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் அதை யோசிக்காதுங்க, முழுக்க இந்த கதையில் கவனம் செலுத்துங்க அப்படின்ட்டாங்க. பெரிய சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெயிலர் ஹிட்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சம்பளம் அவர் கொடுத்துருக்காங்க. அங்கே தெலுங்கில் போய் அவர் வாங்குறதையும் சேர்த்து கூட கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஓகே. ஸோ அதனால் அவர் வந்து முழுக்க இந்த வேலையிலே இருக்கார். ஓகே. ஆனால் ஜெயிலர் வரும்பொழுது விக்ரம் மாதிரி இருந்தக்கூடாதுன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும் சார். இப்போ ஜெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு, இது ஜெயிலர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கூலியை பார்த்து தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா இல்லை, கூலிக்கு எந்த நெருக்கடி இருக்குது. ஆனால் ஜெயிலரை பொறுத்தளவுக்கு ஜெயிலர் படத்தினுடைய தொடர்ச்சி தான் அது. ஓகே. ஜெயிலர் ஒரு இடத்துல முடியுது இல்லை, அங்கேருந்து கதை தொடருது. ஓகே. இந்த கங்குவா படத்துக்கு எப்போ தான் சார் ரிலீஸ் டேட்டு கொடுப்பாங்க? ஏன்னா அவங்க போடுற டேட்லாம் பெரிய படங்கள் காம்படிஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நிலையில் இருக்குது கங்குவா ரிலீஸ் டேட்? இல்லைங்க, அந்த படம் வந்து பேன் இண்டியா படம். ஓகே. இப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு சரியான ரிலீஸ் டேட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரிலீஸ் டேட்டும் ஒத்து வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி ஒத்து வந்த தேதி தான் அக்டோபர் 10. திடீர்னு இவர் நம்மளால் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தாரு, அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா அது உள்ளே வந்துட்டாரு அப்படின்ட்டு சிவாவே ஃபோன் பண்ணி ரஜினிகிட்ட பேசியிருக்காரு. சார் இது மாதிரி வந்து நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் கொஞ்சம் தள்ளி வரலாமே சார்னு கேட்டிருக்காரு. ஓகே. ஆக்சுவலாக வேட்டையன் வந்து இந்த தேதியில் வரணுங்கிறதுல ரஜினி பிடிவாதமாக இருக்கார். ஏன் சார்? இந்த இப்போ விஜய் படம் வருது இல்லை? ஆமாம். விஜய் வந்து ரஜினியை முந்திட்டாருங்கிறத ரஜினி விரும்பலை. ஓகே. எப்போவுமே டாப்பில் இருந்த ஒருத்தருக்கு அது அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும் இருந்தால் கூட இன்னும் ஒரு மார்க்கெட்டில் நிற்கிறாருல்ல, மார்க்கெட்டில் நம்பர் 1 இடத்துல தானே இருக்கார் ரஜினியும். அப்போ அவருக்கு ஒரு கோபம் வரும்ல, நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், இந்த படம் என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதை விட ஒரு ரூபா அதிகமாக வந்துருச்சுன்னா அவருக்கு ஒரு ஹாப்பி தானே. அப்போ நீங்கள் நல்ல ரிலீஸ் ரேட் இது, அடுத்து இது முடிஞ்சோடனே அடுத்து பெரிய படம் நம்ம படமாக இருக்கட்டும்னு நினைக்கிறாரு. சரி. ஸோ அதனால் இன்னும் சொல்ல போனால் ரஜினிக்கே ஏதோ பேமெண்ட்டில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வேட்டையனில். அப்போ கூட அவர் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிறகு பேசிக்கலான்னு டப்பிங் பேசி கொடுத்துட்டாரு. ஓகே. ஓகே. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த படம் உறுதியாக வரணுங்கிறதுல தெளிவாக இருக்கார். 10th வரணும். அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் ஒரு 7-8 இடத்துல கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டரே இப்போ பண்ண போகிறோங்கிற மூடில் இல்லை, அவரை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கன்ட்டார். ஸோ அதனால் அங்கங்கே விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அக்டோபர் 10th வந்தே ஆகணும்ட்டார் ரஜினி. ஓகே. இல்லை, சூர்யா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சோ சார்? ஏன்னா அந்த கங்குவா கிட்டத்தட்ட முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா கூட ஒரு பெரிய டேட்ல ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. அவரும் தள்ளி எதற்கும் துணிந்தவனோட அந்த இடத்த எப்படியாவது சமாளிச்சலான்னு பார்த்தா ஏன் இவ்வளோ நெருக்கடிகள் அப்படின்ற ஒரு கேள்வி. இது பெரிய படங்க, படமாவே ரொம்ப பெரிய பட்ஜெட், பெரிய. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு மகதீரா மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் வந்து நிச்சயமாக தேவைப்படுகிற நேரம் தானே. ஆனால் நல்ல வேளையாக அந்த ரிலீஸுங்கிறது வந்து அந்த முடிச்சுட்டாங்க. இனிமேல் வந்து அந்த சூழ்நிலை பொறுத்து ரிலீஸ் பண்ணணும் தான். அதில் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னு வைங்களேன், அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் அவங்க முடிச்சுட்டாங்க. ஏதோ பல லாங்குவேஜில் டப்பிங் பண்ண போகிறோம், 30 லாங்குவேஜ்லாம் சொன்னாங்க. 30 இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 லாங்குவேஜில் பண்ணுற அளவுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டேட்டு கரெக்டாக வரணும். அவ்வளோ இந்த டேட் அப்படின்றப்ப தான் விடாமுயற்சி டேட்டும் ஃப்ரீயாக இருக்குது. எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுவாக நடக்குமா சார்? கங்குவா விசேஷ விடாமுயற்சியாவது வர வாய்ப்புகள் இருக்கா தெரியல. ஒருவேளை ரெண்டும் ஒன்றா வந்து நின்றுச்சுன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு போட்ட பணத்தை எடுக்கணுங்க. பணம்ங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அது தாண்டி வட்டி இருக்குது. ஒவ்வொரு நாளும் வட்டி காசு ஏறிக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ பல பேர் கழுத்து நெரிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து படத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அவர் வராரு, இவர் வராரு, அவருக்காக விட்டு கொடுப்போம், இவருக்காக விட்டு கொடுப்போம்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நம்ம படம் வரணும், நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கும். அதனால் ரெண்டும் மோதுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. தளபதி 69, அதாவது விஜயின் 69வது படத்தில் கேப்டன் மகன் இருக்க போகிறதா தகவல்களும் வந்துச்சு. நம்ம தான் அதை சொல்லியிருந்தோம். உண்மைங்களா சார்? என்ன நடக்க போகுது அங்கே? இல்லை, அப்படி ஒரு அஷ்யூரன்ஸாக அவர் கொடுத்துருக்காரு. ஆமாம், அவர் வந்து விஜயகாந்த் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த 2 பேர்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு பசங்க. ஆமாம், அதை நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாம், நம்ம சேனலில் சொன்னோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பிரேமலதா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அவர். ஓகே. ஸோ அப்போ வந்து அவர் சில அஷ்யூரன்ஸு கொடுத்துருக்குறாரு. கவலைப்படாத தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து அந்த படத்தில் அவர் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று
அதற்கு தகுதியான இடத்துக்கு வந்துட்டார் சண்முக பாண்டியன். நீங்கள் ஆரம்பத்தில் அவரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சரியாகணுமே அவர் தயார் பண்ணிக்கலாம், ஹீரோ மெட்டீரியல் ஆகணுமே அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படை வீரன் படம் ஒன்று வருது, அதில் அவருடைய தோற்றத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காரு, பழைய விஜயகாந்த் பார்க்குற மாதிரி அப்படி இருக்காரு. நிச்சயமாக ஒரு வேளை விஜய் மனசு வச்சாருன்னா உள்ளே வந்துடலாம். ஓகே. ஆனால் நம்ம சினிமாவில் அவங்க மகன்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவணும் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் அரசியலும் அந்த மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அன்னைக்கு பேசின விஷயங்களே ரகசியமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு அரசியலே அவங்க பேசல அப்படிங்களா சார்? ஒரு அரை மணி நேரம் தான் அங்கே இருந்திருக்காரு அவர். ஓகே. அந்த அரை மணி நேரமும் வந்து கூட சினிமா ஆட்கள் இருந்திருக்காங்க. அவங்க அர்ச்சனா கல்பாத்தி இருந்திருக்காங்க, அப்புறம் ஆமாம் வெங்கட் பிரபு இருந்து, அவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஒரு அரசியல் பேச முடியாது. சரி சரி. எப்படி இருந்தாலும் அவங்க அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க தானே, அங்கே போய் உட்காந்துட்டு அரசியல் பேச முடியாது இல்லை. ஒருவேளை அரசியல் பேசணும்னா அவங்க வந்து பிரேமலதாட்ட தான் பேசணும். அதற்கு இது சந்தர்ப்பம் கிடையாது. இவங்க முழுக்க அன்னைக்கு போனது என்னன்னா விஜயகாந்த் அந்த படத்தில் பயன்படுத்தினதுக்காக ஒரு தொகையை கொடுப்பதற்காகவும் அப்புறம் வந்து ஒரு நன்றி சொல்வதற்காக தான் அவங்க போனாங்க. ஸோ அதனால வந்து அங்கே அரசியல் அவங்க பேசவே இல்லை. ஓகே. இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். விஜய் அவர்களோட யார் கூட்டணியில் வருவாங்க அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. சீமான் அவர்களும் வந்து இல்லை நான் தனிச்சு தான் போட்டிடுவேன்னு அவர் சொல்ல காரணம் என்ன சார்? அவரும் இத்தனை நாளாக வெயிட் பண்ணி அதுக்கான வாய்ப்புகள் அமையல அப்படின்றனால அந்த ஒரு அறிவு. நீங்கள் விஜயதாரணி பேட்டி பார்த்தா தெரியும், அவங்க சொல்லியிருக்காங்க விஜயை கட்சி ஆரம்பிக்க சொன்னதே ராகுல் காந்தி தான் சொல்லியிருக்காங்க. சீமானும் விஜயும் கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா விஜய் வந்து சீமானோடு சேர மாட்டார். ஏன்னா சீமானுடைய அரசியலுங்கிறது வேற, அவருடைய ஸ்டைலே வேற. நீங்கள் அந்த ஸ்டைலோட இவர் போய் வந்து இதாகவே முடியாது, சிங்காகவே முடியாது. ஸோ அப்படி ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருக்காரு அவர். ஸோ அதனால் இன்னொன்று காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வச்சாங்கன்னு வைங்களேன், எப்படி சீமான் அதுக்குள்ளே இருக்க முடியும்? அவருடைய ஜென்ம எதிரியே காங்கிரஸ் தானே. ஸோ அதனால் அதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பில்லை. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட அவர் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த பக்கம் தேமுதிகவோடையும் பேசிட்டு இருக்காங்களே சார், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படி விஜய் போக மாட்டாருங்க. ஏன்னா இப்போ தேமுதிகவுக்கு போனாருன்னா அவங்க பிரேமலதா விஜயகாந்த் தான் அப்புறம் கண்டா இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு கீழே போய் ஒரு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இவர் இவ்வளோ பெரிய பலத்தோடு இருக்கும் பொழுது எதுக்கு இந்த பலத்தை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும்? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு தனியாக நிற்பார். ஒன்று காங்கிரஸ் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது விடுதலை சிறுத்தைகள் மாதிரி யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த அரசியல் சூழல் கருதி. ஏன்னா தேர்தல் வரும்போது விஜயினுடைய செல்வாக்கு என்னங்கிறது தெரியல. ஆமாம், ஏன்னா இந்த அரசியல் வியூகத்தில் ஒரு எந்த நொடியில் வேணாலும் யாரை வேணாலும் கவுத்து விட்டுருவாங்க. இப்போ சீமானுக்கு ஆரம்பத்தில் அவர் வந்தப்போ இருந்த ஒரு கரிஷ்மா இன்னைக்கு இருக்கான்னா இல்லை. ஏன்னா அவர் குறித்து ஏராளமான வதந்திகளையும் அவதூறுகளையும் கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டு அவருடைய இமேஜே டோட்டலாக தரைமட்டமாக்கி விட்டாங்க. இப்போ சீமான்னா பார்வையே வேற மாதிரி ஆயிடுச்சு மக்களுக்கு. அப்போது இதை வந்து விஜய்கிட்ட பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுவும் சினிமாவிலேருந்து வந்திருக்காரு. அப்போ ஏகப்பட்ட அவதூறுகளை அள்ளி போட்டு குழப்பி விஜய் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பல பேரை என்ன விஜய் இப்படிப்பட்டவரான்னு நினைக்க வச்சுருவாங்க. இங்கே ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும், ஒரு வீடியோ வந்தால் போதும். அது உண்மையாக பொய்யானலாம் எவனும் பார்க்க மாட்டான். அடுத்த நிமிஷம் ஷேர் பண்ணி நாயே பேர்னு திட்ட ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி சூழல் இருக்குது. அப்போ இந்த இமேஜே ஒரு தேர்தல் வரைக்கும் கட்டி காப்பாற்றணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கூட்டணியை பற்றியே பேச முடியும். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. என்ன விஷயம் சந்திக்கிறேன் உங்களுக்கு எடுத்துகிறேன். நான் முரளி, நிச்சயம்.